மேம்பாட்டிலே பொருளாதாரத்தை பெற்றெடுப்பதிலே நம் குடும்பத்திற்கு இருக்கின்ற அத்தனை அவநிலைகளை ஒழித்து கட்டுவது, கல்வியிலே மாணவர்கள் தொடர்ச்சியாக படித்து இடைவிடாமல் உயர்கல்வி பெற்று கல்வி பெற்று அரசு வேலை பெறுவது எப்படி என்ற வழிகாட்டுதலை கொடுப்பது, குறிப்பாக அந்த மக்கள் பொருளாதாரத்தில் எப்படி வளர்ச்சி பெறுவது, ஒரு பேங்க் போனால் கூட ஒரு லோன் கேட்டால் ஷூரிட்டி இருக்கா அப்படின்னு வெளிப்படுத்தலாம். இந்த தொழில் செய்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்ற கேள்வி கேட்கும் பொழுதே நாம் பதில் சொல்ல முடியாமல் வெளியிடுகின்ற சூழ்நிலை. என் பையனுக்கு கல்வி கடன் படிக்கணும் வேணும் போய் கேட்டால் நீங்கள் என்ன சொத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டவுடனே அந்த கல்வி கடனை வாங்க முடியாமல் வெளியே வரும். சமூகத்திலே கார்பரேஷன் சொல்லக்கூடிய நகராட்சியிலே ஒவ்வொரு வீதியாக போய் பார்த்தாக்கா அடிப்படை வசதிகளாக இருக்கின்ற சாக்கடை, குடிநீர், தெருவிளக்கு, அந்த ஹெல்த் சென்டர், நூலகம், இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன வார்டுலேயே இருக்கணும். அதுக்காக நிதி பல ஆயிரம் கோடிகள் மத்திய அரசு ஒதுக்குது, மாநில அரசு ஒதுக்குது. இதெல்லாம் போய் சேர்ந்துருக்கா? இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கின்ற அரசியல் கட்சி பிரமுகர்கள் அவங்க போக்கோடு போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் கேள்வி கேட்க முடிவதில்லை. காரணம் அந்த அரசியல் அச்சுறுத்தல். நாம் எதாவது கேட்டு நம்ம தேசிய ஒழுங்குபட்ட மக்கள் குடியரசானது அகில இந்திய அளவிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை முதல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இங்கே வந்து மேலே உட்காந்து இந்த சமுதாயத்துக்காக பேசுறாங்க. அவர் பெரிய மனுஷன், அவர் படிச்சிருக்கலாம், நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். சாமானிய மக்களுக்கு உதவி செய்ய ஏன் வரணும்? நீ வந்து அவர் ஐயா பற்றி சொன்னாங்க. ஐயா வந்து ஒரு பார்க்க எளிமையாக